அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 2500 ப்ராப்ளம் புக்லெட் எம்சிக்யூஸும் கொடுத்துட்டு வரேன். ஸோ இமீடியட்டாக இந்த 2 காம்போ வேணுன்றவங்க என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். செப்பரேட் காஸ்ட்டும் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் காம்போ மாதிரி இப்போ சொல்லிகிட்ருக்கேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸில் டெஸ்ட் நடக்கும். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக நான் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரி மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டுனா நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ரிங் அண்ட் ஃபீல்டு தெரி. அப்போ சண்டே லீவு, மண்டே தான் அடுத்த டெஸ்ட் வரும். ஸோ இது போல் ஒவ்வொரு ஆல்டர்னேட் டேஸ்லையும் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன கண்டென்ட் பிஃபோராக படிக்கணும் அப்படின்றதும் சொல்லிவிடுவேன். அந்த கண்டென்ட்டை படித்து வச்சுட்டு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங் டேஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். அதே போல் 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்ன்றது ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 யூனிட்ஸுமே வந்து அபோவ் 200 கொஷின்ஸ் பர் யூனிட்டுக்கு அப்படின்ற மாதிரி செட் பண்ணி 2500 ப்ராப்ளம் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு யூனிட்டை ஸ்டாண்டர்ட் புக்கில் படிக்கிறீங்க, நல்லா ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தில் படித்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஸ்டின் மாடல் நமக்கு தேவை அப்படின்னா டெஃபினட்டாக என்னுடைய புத்தகம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, உங்களுக்கு வேறு லெவலாக சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போது காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில வீடியோஸ் நான் கொடுத்துட்டு வரேன். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் செஷனில் போகிற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஸோ என்னுடைய ஆசை என்னென்னா இது வரைக்கும் நடந்த எல்லா சிஎஸ்ஆர் கொஸ்டினுமே சால்வ் பண்ணி ஒரு 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 ஃபோல்டராக போட்டு அப்லோட் பண்ணிடணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதை நான் ரெகுலராக பண்ணுவேன். சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்சுக்கும் போயிட்டுருக்கு. எவ்ரி சண்டே வந்து சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ இமீடியட்டாக சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து சண்டே டெஸ்ட்டு மட்டும்தான். வீக் டெஸ்ட்டில் என்ன கண்டென்ட் படிக்கணுன்றதை சொல்லிவிடுவேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ எந்த செஷனில் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களோ அந்த செஷன்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிலையும் கேட்பாங்க, பிஜி டிஆர்பியில் ஆக்சுவலாக சிலபஸாக இருந்தது இந்த ப்ராப்ளம். ஸோ நான் எல்லாருக்கும் பேசிக்காக சொல்ல வேண்டியது என்னென்னா, பிஜி டிஆர்பி படிக்கிறவங்க நல்லா கான்செப்டோட படிங்க. ஏன்னா நீங்கள் 10 யூனிட்ஸும் படிக்கிறீங்க. ஸோ ஃபுல் சிலபஸ் நீங்கள் படிக்கிறதால சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நல்ல கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுத வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மலை போல தெரியாது, சாதாரண விஷயம்தான். ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப பேசிக்காக இருக்கிறது வந்து நமக்கு வந்து பிஜிடிஆர்பி மட்டும்தான். ஸோ அந்த பேசிக்ஸை மெமரி பண்ணாமல் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நிறைய கான்செப்டோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாவே உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எளிமையாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ் ஓவர் ஆர். ஆக்சுவலாக இங்கே ஓவர் ஆர் தான் சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப குரூஷியலாக டிஃபைன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓவர் ஆர் அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து த ஃபாலோவிங் ஃபார்ம்ஸ் 6x² - 13 × xy + 6y², x² - xy + 2y², x² - xy - 2y². விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு சொல்கிறாங்க. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ் A and B are ஈக்குவலண்ட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸ் A and C are ஈக்குவலண்ட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. குவாட்ராட்டிக் ஃபார்ம் B is பாசிட்டிவ் டெஃபினட்டான்னு கேட்குறாங்க. குவாட்ராட்டிக் ஃபார்ம் C is ஆல்சோ பாசிட்டிவ் டெஃபினட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்னா அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மோடைய கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் டெஃபினட், சிம்பிள். அதே போல் அது நெகட்டிவ் டெஃபினட் இருந்தால் ஏகன் வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெஃபினட்டுக்கான டெஃபினிஷன். ஈக்குவலண்ட்டுக்கும் நம்ம ஏகன் வேல்யூஸ் வச்சே பேசிடலாம். ஸோ இது 2/2ன்றதால நான் ஏகன் வேல்யூஸ் வச்சே பேசிடுறேன். இதுக்கப்புறம் வர ப்ராப்ளத்தை வந்து அது என்னென்ன கண்டிஷனுக்கு தேவைப்படுதோ அந்த கான்செப்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும், நத்திங் ராங். பட் இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா XY வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, அது 2 டைமென்ஷனல் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் இங்கே 0வாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஒன்றுக்கும் எழுதிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி எழுதணும் அப்படின்றது. இதுக்கு பாருங்களேன், இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து XY, இது XY அப்படி பாருங்கள். x² x × x வந்துடும். அப்போ x² கோஎஃபிஷியன்ட் தான் நீங்கள் எழுதணும். அதே போல் y × y² வந்துடும். y² கோஎஃபிஷியன்ட் தான் நீங்கள் எழுதணும். xy கோஎஃபிஷியன்ட்டை பை ஆஃப் போட்டுடணும். அப்போ இது -13/2, இது -13/2. ஸோ இந்த xy yx இந்த மல்டிபிள் ஆகும் இல்லைங்களா, அந்த டேர்மை xy கோஎஃபிஷியன்ட்டோடைய டேர்ம்ஸை ஆஃப் போட்டுடணும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க, இதான் என்னுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அப்போது இந்த மேட்ரிக்ஸை எழுதிக்கிறேனே என்ன கிடைச்சது நமக்கு, 6 -13/2, இங்கேயும் -13/2, இங்கே வந்து 6. ஓகே, ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்னா இது ஏகன் வேல்யூஸோட பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். இப்போது இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும், நெகட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் பார்ப்போம். ஏன்னா ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஷார்ட் ஏரியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 6 6 36 மைனஸ் 169/4. ஓகே, ஸோ இது பண்ணுறச்ச இது வந்து 144 வருமா நமக்கு, மைனஸ் 169/4. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0. அப்போது இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸை நான் எழுதியிருக்கேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூ λ1 இன்ட்டு λ2 வந்து லெஸ் தென் 0வாக இருக்குது. ஏன்னா டிட்டர்மினன்ட் வந்து நெகட்டிவ். ஸோ லெஸ் தென் 0 இருக்கிறதால கண்டிப்பாக எதனா ஒரு ஏகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், இல்லைனா எதனா ஒரு ஏகன் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஏகன் வேல்யூ வந்து நெகட்டிவ்ன்றதால எய்தர் ஒன் ஆஃப் தம் நெகட்டிவாக இருக்கும். அப்போனா என்னாவது, அது பாசிட்டிவ் டெஃபினட்டும் இல்லை, நெகட்டிவ் டெஃபினட்டும் இல்லை. என்ன ரீசன்னா எல்லா ஏகன் வேல்யூஸும் உங்களுக்கு நான் இருக்குது பாசிட்டிவாக இருக்குது. சரி, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டேர்ம்ஸில் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ்க்கு 2 ஏகன் வேல்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ். ஓகே, ஏன்னா இதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் தான் டிட்டர்மினன்ட்டு. நமக்கு டிட்டர்மினன்ட் வந்து லெஸ் தென் 0 வந்ததால் இந்த ப்ராடக்ட் வந்து லெஸ் தென் 0 வந்திருக்கு. அப்போ λ1 ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், λ2 வந்து நெகட்டிவாக இருக்கலாம். அப்படி இல்லைனா λ1 நெகட்டிவாக இருக்கலாம், λ2 பாசிட்டிவாக இருக்கலாம். பட் இதனுடைய ப்ராடக்ட் வந்து நெகட்டிவ். ஓகே, ஃபைன். அப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து 2 ஏகன் வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ், இன்னொன்று வந்து பாசிட்டிவ். அது நம்மளுக்கு தெளிவாக சொல்ல முடியுது. ஓகே, ஃபைன். இப்போ அதே போல் செகண்ட் குவாட்ரடிக் ஃபார்முடைய மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதனுடைய ஏகன் வேல்யூஸ் என்னவாக இருக்குன்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். ஓகே, ஒன்று பாசிட்டிவ், ஒரு ஏகன் வேல்யூ வந்து நெகட்டிவ். மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் எழுதுங்க. என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 2 வருங்களா? ஸோ இதனோட டிட்டர்மினன்ட் பாருங்கள், 2 மைனஸ் 1/4. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இது ஆஃப் மல்டிபிள் 1/4 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறதால இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் தான் நமக்கு வரும். அப்போ இது 7/4 கிடைக்கும். ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 0. ஒன்று 2 ஏகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கலாம், இந்த மேட்ரிக்ஸோடைய 2 ஏகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை 2 ஏகன் வேல்யூ நெகட்டிவாக இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிட்டர்மினன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதால ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூ தான் டிட்டர்மினன்ட்டு. ஸோ ஏகன் வேல்யூடைய ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த டேர்ம் அப்படியே நிறுத்திப்போம். நெக்ஸ்ட்டு இதனுடைய மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அதனுடைய மேட்ரிக்ஸ் என்ன? 1 மைனஸ் ஆஃப், இது மைனஸ் ஆஃப், இது -2. ஸோ இது பண்ணுறச்சு நமக்கு என்ன கிடைக்குன்னா -2 மைனஸ் 1/4. ஸோ அப்போது -8 மைனஸ் 9/4 வருது. இது வந்து லெஸ் தென் 0. அப்போது இந்த குவாட்ரடிக் ஃபார்முடைய ஏகன் வேல்யூஸ் வந்து சேம் ஆர்குமெண்ட் படி ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம செக் முடிச்சிடுவோம். இந்த டேட்டா மட்டும் நமக்கு போதும். ஸோ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இந்த குவாட்ரடிக் ஃபார்ம் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலண்டான்னு கேட்குறாங்க. கிடையாது. என்ன ரீசன்? இதில் இருக்கிற ஏகன் வேல்யூ வந்து ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ ஏ அண்ட் பிஆர் வந்து ஈக்குவலண்ட் வராது. குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் ஏ அண்ட் சிஆர் ஈக்குவலண்ட்னா ஆமாம் ட்ரூ. ஏன்னா இதில் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், இதில் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். அப்போது ஏ அண்ட் பிஆர் ஈக்குவலண்ட், ஏ அண்ட் சிஆர் ஈக்குவலண்ட்றது கரெக்ட். அடுத்து பி இஸ் பாசிட்டிவ் டெஃபினட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா 2 ஏகன் வேல்யூ நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், 2 ஏகன் வேல்யூ நெகட்டிவாக இருக்கலாம். பட் நெகட்டிவ் ஏகன் வேல்யூ வராதுன்றதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போது இதனுடைய மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைச்சது? 1 மைனஸ் ஆஃப், இங்கே ஒரு மைனஸ் ஆஃப், அதுக்கப்புறம் ஒரு 2. கரெக்டுங்களா? இது வந்து பி. ஸோ ஃபஸ்ட்டு மைனர் வந்து இந்த டேர்மு, அப்போ வந்து இது பாசிட்டிவ். செகண்ட் மைனர் டிட்டர்மினன்ட் வந்து டெட் ஆஃப் ஏ தான் செகண்ட் மைனர், விச் இஸ் ஆல்சோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இது ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதால உங்களுக்கு இந்த பியோட குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் டெஃபினட்டாக இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் டெஃபினட்னா கிடையாது. ஏன்னா ஒரு ஏகன் வேல்யூ நெகட்டிவ், ஒரு ஏகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதுவும் ஃபால்ஸ். ஏன்னா இது பாசிட்டிவ் டெஃபினட்ன்றாங்க, ஃபால்ஸ். எல்லா ஏகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். இந்த கேஸில் ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ் சிக்கு. அப்போ பாசிட்டிவ் டெஃபினட் வராது. பிக்கு வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் டெஃபினட். என்னென்னா ஃபஸ்ட் மைனர் பாசிட்டிவ், அதனோட டிட்டர்மினன்ட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் ஏகன் வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. அப்போது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கரெக்டு, ஆப்ஷன் ஏ ஃபால்ஸு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். 2 and 3 மட்டும்தான் ட்ரூ. இது வந்து பார்ட் சி ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நான் சொன்ன ஐடியாஸ் பாருங்கள். ஒரு குவாட்ரடிக் ஃபார்முடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுறீங்க. அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முடைய ஏகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி 2 ஏகன் வேல்யூ வர்றதால ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் ஒன் ஆஃப் தம் பாசிட்டிவ், ஒன் ஆஃப் தம் நெகட்டிவ். கரெக்டுங்களா? 2 டிட்டர்மினன்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம். பட் அதை வந்து இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு செக் பண்ண என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் செக் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எல்லாமே பாசிட்டிவாக வருதுன்னா நெகட்டிவ் ஏகன் வேல்யூவே வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ஏகன் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஐடியா.
இந்த சிம்பிள் ஐடியாஸ் வச்சு நீங்கள் 4.75 மார்க்கை ஈஸியாக சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.